உலகம் ஒரு மனிதனுடைய ஆளுகைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நான் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறேனே தவிர, ஆனால் உண்மையா என்னுடைய வாழ்வு செத்து போயிருக்குது. சீனியர் விசுவாசி, சீனியர் பாஸ்டர், சீனியரா இருந்து என்ன செய்தோம்? ரட்சிப்பின் அனுபவத்தில் சீனியர், அபிஷேகம் பெற்றதில் சீனியர், ஊழியத்தில் சீனியர், செத்து போயிருக்கிறாய். நீ பலனற்ற திராட்சை செடி. ஜெபித்துக் கொண்டே இருப்போம். நல்ல ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒரு செய்தி போதும். சம்பாதனை செய்வதற்கான வழிகளை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், ஆனால் வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கவில்லையே. ஆண்டவரிடத்தில் எப்படி போய் நிற்க போகிறாய்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் ஓய்வு நாள் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாகவும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும், தேவ சமூகத்திலே ஓடோடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி கொண்டு செல்வாராக. தேவனுடைய வருகையின் காலங்கள், கடைசி காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் பல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி பலவிதமான பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வருகையின் காலங்களாக இருக்கிறது. அவருடைய கரத்தை எப்படியாவது நான் பற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துகிறோமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய காரியமாய் இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிள்ளைகளை உலகத்திலே வாழ்வதற்கான காரியங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய வருகையாய் இருக்கிறது, வருகையின் காலங்களாய் இருக்கிறது என்பதையும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பது அது மிகவும் நலமாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பலவிதமான காரியங்களை தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து பலவிதமான சீரியல்களை பார்க்கும் பொழுது பிள்ளைகளை உடன் உட்கார வைத்து கொண்டு பல காரியங்களை நாம் அழிந்து போவது இல்லாமல் பிள்ளைகளுக்கும் அவைகளை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் கேட்கிற சத்தியம் பிள்ளைகளுக்கு புரிகிறதோ இல்லையோ, பிள்ளைகள் அந்த வருகை குறித்ததான காரியங்களை அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் கற்றுக்கொண்டதை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது உண்டா என்று சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரதர் ஜெகன் ஒரு செய்தியை ஒன்று போட்டிருந்தார். அதை நான் குரூப்ல அநேகருக்கு நான் அனுப்பி இருக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்ல அதை நான் போட்டு இருக்கிறேன். நீங்கள் தயவு கூர்ந்து அதை பாருங்கள். வருகைக்கான அடையாளங்கள், இனி வருகிற காலங்கள் பொல்லாததாய் இருக்கிறது. இனி நான் மரித்தாலும் என் பிள்ளை நாளை உலகத்திலே சம்பாதிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி வாழுகிறோம். ஆனால் எவ்வளவு நாம் சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு மனிதனுடைய ஆளுகைக்குள்ளாக உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மன தெளிவை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எவ்வளவுதான் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் அறிந்தாலும், எவ்வளவுதான் ஆஸ்திகளை சேமித்து வைத்தாலும் உலகம் ஒரு மனிதனுடைய ஆளுகைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு பதவி புகழ்கள் இருந்தாலும் அந்த ஆளுகையிலிருந்து நான் விடுபெற முடியாதபடி, அந்த தனி மனிதனுடைய ஆளுகையிலிருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாதபடி ஒரு நிர்பந்திக்கப்படுகிற ஒரு நிலைமையிலே உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இவைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. மரணம் நம்மை சந்தித்தாலும் பிள்ளைகள் தங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்வதற்கு, வருகையிலே அவர்கள் கைவிடப்படாமல் இருப்பதற்கு அது ஏற்றதா இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உலகத்தில் பிள்ளைகளுக்கு ஆடைகளை அணிவித்து பிள்ளைகளை அழகு பார்க்கிறோம், படிக்க வைத்து அழகு பார்க்கிறோம், எல்லாவற்றையும் குறித்து அழகு பார்க்கிறோம். வருகை குறித்து பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஆண்டவரை குறித்து பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. குழந்தைக்கு என்ன தெரியும்? சிறு வயதிலே ஏதேதோ உலக ஞானத்திலே தேர்ந்து பலவிதமான பதவிகளை, பலவிதமான பட்டங்களை, பலவிதமான சரித்திர புகழ்களை அடைந்து கொண்டிருக்கிற காலம் இது. சின்ன குழந்தைகள் மனப்பாடமாக இதை வாசிக்கிறார்கள்,
சின்ன குழந்தையுடைய ஞானம் எப்படி இருக்கிறது, சின்ன வயதிலே இதை குறித்தான ஒரு சிந்தனை குழந்தைக்குள் இருக்கிறது என்று சொல்லி பலவிதமான செய்திகளை கேட்கிறோம். அந்த சின்ன வயதிலே தேவனுடைய வருகை குறித்து நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள், ஆனால் அந்த வருகைக்குரிய தெளிவை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தெளிவை உண்டாக்குவீர்கள், ஆனால் உங்கள் வாழ்வுக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமாகவே உங்களுடைய பார்வையை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் தவறு. ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. சபையில நான் பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், ஆகவே ஆவியில வளர முடியாது. முன்பாக இருப்பவர்கள் தான் ஆவியில வளருகிறார்கள் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நீங்க எங்கே இருந்தாலும் சரி, எந்த நிலையில நீங்கள் அமர்ந்திருந்தாலும், சத்தியம் உங்களுடைய பாவங்களை சுட்டி காண்பிக்குமானால், உங்கள் பாவங்களை சுட்டி காண்பிக்கிற செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுவது நிச்சயம். உடைய வாழ்வு எழுப்புதலை காண்பது நிச்சயம். முன்னால உட்கார பின்னால உட்காருகிற என்பதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. அப்படி என்றால் பின்னாலே உட்காருகிறேனே, முன்னால உட்காரும் பொழுது ஒரு பயம் இருக்கும், பின்னால உட்கார்ந்தாக்க பயம் இருக்காது. யாரும் நம்மை காணுவது கிடையாது, யாரும் நம்மை பார்க்க போவது கிடையாது என்று சொல்லி கேட்கிற வசனத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு சற்று தாமதமாகலாம். முன்பாக இருக்கும் பொழுது எல்லாருடைய பார்வையும் என் மீது இருக்கும், ஊழியருடைய பார்வையும் என் மீது இருக்கும். நான் தவறு செய்துவிடக் கூடாது என்கிற ஒரு பய உணர்வு துரிதமாய் ஆண்டவரிடத்திலே உங்களை கிட்டி சேர்ப்பதற்கு அது ஏற்றதாயிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிந்து கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் நகர்த்துவது அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் அழகாய் சொல்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்கு முன்பாக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் உடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் பலன் பெற்றவர்களாய் இருந்தாலும், ஆவிக்குரிய காரியங்களிலே பலன் நான் குறைவாக நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னாலும், தேவன் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு முன்பாக ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த திறந்த வாசலுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நாம் வாஞ்சித்து இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. திறந்த வாசலிலே நாம் நுழைந்திருக்கிறேனா? திறந்த வாசலிலே நுழைந்து அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்திருக்கிறேனா? அதை அனுபவித்திருக்கிறேனா? அதில் நான் பயணம் செய்திருக்கிறேனா? எனக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு திறந்த வாசலை. எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த வாசல் திறந்திருக்கிறது. அதில் பிரவேசிக்க வேண்டும், அதில் நுழைய வேண்டும், அதில் நான் பயணிக்க வேண்டும். எல்லாரும் பயணம் செய்கிறோமா என்று சொன்னால் இல்லை. எல்லாராலையும் பயணம் செய்ய முடிகிறதா என்று சொன்னால் இல்லை. அதே அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதுல சொல்லுகிற காரியம், அதுல பிற்பகுதியை சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிற. ஏன் திறந்த வாசலுக்குள்ளாக நுழைய முடியல, ஏன் அதுல பயணம் செய்ய முடியல என்று சொன்னால், உயிர் உள்ளவனாய் இருக்கிற நான் செத்து போயிருக்கிறேன், பெயரளவு கிறிஸ்தவனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய காரியங்களிலே ஆவிக்குரியவனை போல தோற்றம் காண்பிக்கிறேன் தவிர உள்ளே செத்து போயிருக்கிறேன். நீ செத்து போயிருக்கிறான். உலகத்தில் தான் நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிற. ஆண்டவருடைய பார்வையிலே நீ செத்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு முன்பாக திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருந்தாலும் அதில் பிரவேசிக்க முடியல, அதில் பயணம் செய்ய முடியல. யோசித்து பாருங்க. நீ கொஞ்சம் பலன் இருந்தாலும் உனக்கு முன்பாகவும் ஆண்டவர் திறந்த
திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை உனக்குள் இருக்கிறதா? பிரவேசித்த அனுபவம் இருக்கிறதா? இல்லை. ஏன் பிரவேசிக்க முடியல? ஏன் நான் போல? நான் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறேனே தவிர, ஆனால் உண்மையா என்னுடைய வாழ்வு செத்து போயிருக்குது. செத்து போயிருக்குது. ஆவிக்குரிய காரியங்களில் செத்து போயிருக்கிறோம். பலனை இழந்திருக்கிறோம். பலனை இழந்திருக்கிறோம். சீனியர் விசுவாசி, சீனியர் பாஸ்டர், சீனியரா இருந்து என்ன செய்தோம்? ரட்சிப்பின் அனுபவத்தில் சீனியர், அபிஷேகம் பெற்றதில் சீனியர், ஊழியத்தில் சீனியர். செத்து போயிருக்கிறாய் நீ. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை நேரம் எப்பொழுதுனே தெரியாது. நீ கையில வைத்திருக்கிற பணம் அது செல்லாது என்று சொல்வதற்கு ஒரே ஒரு வினாடி போதும் இல்லையா? ஒரே ஒரு வினாடி போதும். அரசாங்கம் சொல்லிவிட்டால் உன் பணம் செல்லாது. உன்னால் எந்த காரியம் அதிகாரத்தில் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், தங்கத்தை நீ ஒரு குவியலாய் குவித்து வைத்திருந்தாலும், ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆளுகைக்குள் நீ கடந்து சென்று விடுவாய் என்று சொன்னால், உன் வாழ்வு செத்து போன வாழ்வு. மறந்து விடாதே. இந்த உலகம் அப்படிதான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்துல தான் நாம் இந்த லெந்து நாட்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எதற்காக உபவாசம் இருக்கிறோம்? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் கணவன் நல்லா இருக்கணும், வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், கடன் தொல்லை போகணும், நோய் போகணும். இந்த உலகத்தில் அழிந்து போகிற உலகத்திலே வாழ்வதற்காக தான் உபவாசிக்கிறோம். ரட்சிப்பிற்காக யாராவது உபவாசித்தீர்களா? அழைப்பு நிறைவேறணும் உபவாசித்தீர்களா? செத்து போயிருக்கிற ஆவிக்குரிய வாழ்வு உயிர் பெற வேண்டும் என்று சொல்லி யாராவது உபவாசித்தது உண்டா? யோசித்து பாருங்களேன். இல்ல. உபவாசம் எல்லாம் அழிந்து போகிற காரியத்திற்காக தான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தின் தேடு. நீ செய்ய வேண்டியது அதுதான். எல்லாம் உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். செய்ய வேண்டியதை செய்ய நீ மறுத்த பின்பு எப்படிங்க நடக்கும்? எப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார்? ஆண்டவர் எதையும் கொடுக்க மாட்டார். தேவ சித்தம் அது உனக்குள் நிறைவேறாது. மனதளவில் தான், வாயளவில் தான் இருக்குது, மனதளவில் இல்லை. மனதளவில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு தடுமாற்றத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வேதனையான ஒரு ஆவிக்குரிய வாழ்வு. அதேதான் ஓசியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். ஓசியா 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 1-2வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது, அது தன்னுடைய கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களுக்கு திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து சிலைகளை நாசமாக்குவார். அவர் சொல்லுகிறார், நீ பலனற்ற திராட்சை செடி, உன் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பலனற்ற ஒரு வாழ்வு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் நமக்கு உண்டு. எவ்வளவு அனுபவங்கள் இருந்தும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பீங்க. பலனற்ற திராட்சை செடியா. ஓசியா தீர்க்கதரிசி அதுதான் சொல்லுகிறான். பலனற்ற ஒரு திராட்சை செடியை போல உன்னுடைய வாழ்வு இருக்கிறது. உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பலனற்ற திராட்சை செடி. ஏன்? உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். வாழ்க்கை செத்து போய் இருக்கிறதுனால பலனற்ற திராட்சை செடியா வாழ்ந்து இருக்கிறோம். திறந்த வாசலிலே பிரவேசிக்க முடியல. அழைப்பை நிறைவேற்ற முடியல. அழைப்பு நல்லா இருக்குது. தரிசனத்தின் மூலமா அழைப்பு தேவன் காண்பிக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் மூலமாய், வெளிப்பாடுகளின் மூலமாய், பல நிலைகளிலே தேவன் உடைய அழைப்பை ஊர்ஜிதம் படுத்துகிறார். ஆனால் அந்த அழைப்பை நிறைவேற்றும்படி
என்னுடைய வாழ்வு இருக்கிறதா? அழைப்பை நோக்கி பயணிக்கும்படியாய் எனக்கு முன்பாக அந்த திறந்த வாசலை வைத்திருக்கிறாரே, அதில் பயணிக்கும்படியாய் என் வாழ்வை நான் நகர்த்தியது உண்டா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சரியான ஒரு தருணம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா 3வது அதிகாரம் அதிலே 10வது வசனத்தில் அவர் சொல்கிறார், இவை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி அவள் திரும்புகிறாளாம்? கள்ளத்தனமாய் திரும்பினாலாம், முழு இருதயத்தோடு திரும்பல. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படி இருக்குது? கள்ளத்தனமாய் இருக்குது, முழு இருதயத்தோடு திரும்பல. நிறைய சத்தியத்தை கேட்கிறோம், நிறைய சபைக்கு போறோம், நிறைய ஊழியர்களை சந்திக்கிறோம், வாட்ஸ்அப்ல நிறைய செய்திகளை பார்க்கிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், நிறைய பார்க்கிறோம். ஆனால் உள்ளம் கள்ளத்தனமாக தான் இருக்குது. முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் வரல. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் நான் சத்தியத்தில் வளர்ந்தவன் காட்டணும், காட்டுறதுக்கு நான் பார்த்தது 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாக்கா அவர் நினைச்சுக்குவார் இவர் பரிசுத்தவான் என்று சொல்லி. எல்லாம் கள்ளத்தனமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்வு இப்படி கள்ளத்தனமாய் இருக்கிறபடினால்தான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்தாலும் அதில் உன்னால் பிரவேசிக்க முடியல. அழைப்பு உனக்கு ஆண்டவர் வைத்தாலும் அந்த அழைப்பு உன்னால் நிறைவேற்ற முடியல. நிறைவேற்ற அழைப்பு இல்ல. ஏன் அது நிறைவேறல? கள்ளத்தனமா இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு எப்படி தடுமாறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்க. ஆவிக்குரிய வாழ்வில் இந்த தடுமாற்றம் இருக்கிறபடினால்தான் தேவன் நமக்கு திறந்த வாசலை முன்பாக வைத்தாலும் நம்மால் அதுல பிரவேசிக்க முடியல. அழைப்பை வைத்தாலும் அழைப்பு நமக்குள்ள நிறைவேறல. 4 பேருக்கு முன்னாடி நான் சொல்லிக்கலாம், நானும் அபிஷேகம் பெற்றவன், ஊழியம் செய்யறவன், பிரவேசிச்சிருக்கிற அந்த ஊழியத்துல அந்த அழைப்பு நிறைவேறும்படி உன் பயணத்தை நீ நகர்த்தி இருக்கிறியா? உன் மனசாட்சியில கையை வச்சு யோசித்து பாரு. இல்ல, ஏன்? முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நீ திரும்பல, உன் உள்ள முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கல. அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே 33வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை, ஜனங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களுடைய தேவனுக்கு இன்னும் நேராக்குகிறார்கள். எப்படி இருக்கிறான்? இன்னும் பலிபீடங்கள் தகர்க்கப்படல. கிறிஸ்தவனா மாறிட்டோம், ஆனா நேரங்காலங்களை பார்த்து இருக்கிறோம். ஆவியில் அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றோம், இன்னும் போட்டி போடாம இருக்குது. உபவாசம் இருக்கிறான்னு சொல்றோம், கிறிஸ்து பிரதிபலிக்கிற பாத்திரங்களாய் மாறும்படி இல்ல உபவாசம். வேதனையா இருக்குது இல்ல? என்னங்க திறந்த வாசலை வைத்தும் அதுல ஏன் பிரவேசிக்க முடியலன்னா இதுதான். திறந்த வாசலுக்குள்ள ஏன் நுழைய முடியல? அழைக்கப்பட்டது உண்மைதான், ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டது உண்மைதான், உனக்கு ரத்தம் சிந்தியது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா அதுல பிரவேசிக்க முடியாதபடி உன்னுடைய வாழ்வு இருக்கிறது. அதுல பயணம் செய்ய முடியாதபடி உன்னுடைய குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசபாத்துடைய காலங்களில் அப்படித்தான் இருந்தது. மேடைகள் தகர்க்கப்படல, ஜென்ம சுபாவம் மாறல. 40 நாள்ல நீ 40 வருஷம் உபவாசம் இருந்தாலும் மாறாது. மேடைகள் தகர்க்கப்படாமல் இருக்குமானால், உன் சுபாவங்கள் மாறாதிருக்குமானால் திறந்த வாசலிலே நீ பிரவேசிக்க முடியாது. உன் அழைப்பு உனக்குள்ள நிறைவேறாது, மறந்துடாத. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பு நிறைவேறணும். அழைப்பு நிறைவேறும்படி உன்னுடைய பயணம் இருக்கணும். எல்லாரும் 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன், நீ இருக்கலாம். எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கலாம். எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் ஆலயத்துக்கு போனாங்க, அதற்காக நானும் போறேன். அதற்காக நீ போன ஒரு பிரயோஜனமே இல்லை. நீ திறந்த வாசல்ல உள்ள நுழைய முடியாது, உன் அழைப்பு நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. நீ கள்ளத்தனமா நீ நுழையிற, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல போகல.
பலிபீடங்கள் இன்னும் தகர்க்கப்படாதிருக்கிறது, இன்னும் ஜென்ம சுபாவம் மாறாது இருக்கிறது. அதே கோணம் மீண்டுமா இருக்குது. அவங்க பேரை தாங்க மாத்திக்கினாங்க, பேரை மாத்திக்கினாங்க, அவ்வளவுதான். அவங்க தான் அப்படியே தான் இருக்கிறாங்க, அதே மாதிரி தான் இருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அதே மாதிரி தான் பேசுறாங்க, அதே மாதிரி தான் அவங்க குணம் இருக்குது. எப்படிங்க திறந்த வாசல் நீ பிரவேசிக்க முடியும்? எப்படி அதற்குள்ளாக உன்னுடைய வாழ்வு நகர்த்தப்பட முடியும்? உன்னை நீ ஆராய்ந்து பார். நகர்த்த முடியுமா? ஓட முடியுமா? அதில் பிரவேசிக்க முடியுமா? உன்னை நீ கேள்வி கேட்டுக்கொள். அதுதான் 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்திலே 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், பின்பு அம்புகளை பிடியும் என்றான், அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி 5-6 விசை அடித்திருப்பானால் அப்பொழுது சீரியரை தீர முறிய அடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் தான் அடிப்பீர். யுத்தத்துக்குன்னு வந்துட்டேன், அடிடான்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தா என்ன பண்ணணும்? அவன் திரும்பி எழும்ப கூடாது, அப்படி அடிச்சிருக்கணும். இவன் ஸ்டைலா 3 முறை அடிச்சுட்டு நிக்கிறான். எப்படி நின்னா 3 முறை அடிச்சு விட்டு நானும் பத்தியா யுத்தத்தில் இருந்தேன் ஜெயிச்ச பத்தியான்னு விழுந்தவன் திருப்பி எழுந்து வந்து அடிச்சான், அவுட். இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்களில் அப்படிதான். நாம ஊழியம் கிடைச்சிடுச்சு, ஊழியம் வந்துடுச்சு, ஸ்டைலுக்கு இல்லையா, ஸ்டைலுக்கு அவன் விழணும், திருப்பி வரக்கூடாது. அந்த வைராக்கியம் இல்லை நமக்குள்ள. அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்குமானால் நாம் விழுந்து மீண்டும் எழுந்திருக்காத அளவுக்கு அடித்துக் கொண்டே இருப்போம், ஜெபித்துக் கொண்டே இருப்போம், ஆவியில பலனடைந்து கொண்டே இருப்போம். ஆனா நம்ம ஸ்டைல அடிக்கிறோம். 3 விசை மட்டும் தான் அடிப்பேன், நான் அவ்வளவுதான் அடிப்பேன், நான் இவ்வளவுதான் செய்வேன். என்னங்க ஆவிக்குரிய காரியங்களில் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைச்சிருக்கிறார். நீ கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்சோண்டு பலன் இருந்தா அதுல போக முடியாது. ஆனாலும் உனக்கு வச்சிருக்கிறார். ஏன் போக முடியல? நீ அவ்வளவு ஒரு பெரிய பலசாலி இல்ல, ஆனால் ஆண்டவர் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஏன் போக முடியல? நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிற, ஆனா செத்து போயிருக்கிறது வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்வு செத்து போயிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, உன் ஜெப ஜீவியம் செத்து போயிருக்குது. பேருக்கு காட்டலாம் எல்லாரும் முன்னாடியும், நானும் கிறிஸ்துவன். செத்து போயிருக்கிறன்றதை மறந்துடாத. செத்து போன ஆவிக்குரிய வாழ்வாக தான் இருக்குது. எனக்கு உபவாசம் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய பலனுக்காக இருப்பவர்கள் சொற்பமாக தான் இருக்கிறார்கள். அதுல ஒரு பகுதி எல்லாரும் இருக்கிறாங்க, 2 நாட்கள்ல உபவாசம் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால நான் உபவாசம் இருக்கிறேன். இன்னொரு பகுதி உலகத்தில் அழிந்து போகிற உலகத்தின் தேவைகளுக்காக, அழிந்து போகிற வாழ்வுக்காக உபவாசம். உபவாசம் எதற்கு இருக்க சொன்னார்? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து பாருங்க. நமக்கெல்லாம் உபவாசம் என்ற உடனே பேய் தான் ஓடுறதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கெல்லாம் உபவாசம் என்ன தெரியும்? உபவாசம் இருந்தா பேயெல்லாம் ஓடிடும். உபவாசம் எதுக்கு இருக்க சொன்னாரு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியை வாசியுங்க. உபவாசத்துடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியும். ஏன் இருக்க சொன்னார் உபவாசம் என்பது புரியும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. தேவனுடைய வருகையின் காலத்தில் உனக்கு முன்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது, நல்ல தரிசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பயணம் வெற்றி உள்ள ஒரு பயணமாய் மாறும்படி உனக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் பயணிக்கும்படியான வாழ்வாய் உன்னுடைய வாழ்வு மாறட்டும். அதில் பயணிக்க பார், அந்த வாசல் வழியாய் நுழைய பார். அதன் வழியாய் நுழைகிற ஒரு வாழ்வாக உன்னுடைய வாழ்வை மாற்ற பார். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அதுல 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் யெகூ இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்கவில்லை. அவன் முழு இருதயத்தோடு அவன் நடக்கவில்லை.
இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. பாவத்தை விடல, முழு இதயத்தோடு அவன் திரும்பல. பாவத்தை விடாம முழு இதயத்தோடு திரும்பாம நீ 40 நாள்ல 40 வருஷமே உபவாசம் இருந்தாலும் ஒன்னும் பலன் இருக்காது. மாறணுங்க. பலிபீடங்கள் எல்லாம் தகர்த்தெறியணும், சுபாவங்கள்லாம் மாறணும், பாவங்கள்லாம் ஒழியணும். பாவங்களை மறைக்கிறவனுக்கு என்ன கிடையாது? வாழ்வு கிடையாது. நல்லதான் சொல்லுங்களேன். பாவம் மறைக்கிறவனுக்கு வாழ்வு இல்லை, வாழ்க்கை கிடையாது உனக்கு. நீ மறைச்சு மறைச்சு அதை வைத்துக் கொண்டே இருந்தா வாழ்வு கிடையாது. உலகத்தில் எந்த நன்மையும் பெற முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகம் தான் வேதம் சொல்லுது இல்லையா? தாவீது பாவம் செஞ்சவன் அவன் பிள்ளை உயிரோடு வந்தானா? உபவாசம் அவனும் தான் இருந்தான், பிள்ளை செத்து போச்சு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், அவ்வளவுதான். அதனுடைய முடிவு அதுதான். மாற்றம் வேணும். மீண்டும் அந்த பாவத்திலே தன்னுடைய வாழ்வை அவன் நகர்த்தி கொண்டிருக்கிறான். மாறல அசட்ட. ஆவிக்குரிய காரியங்களில் என்ன இருக்குது அதுதானே போட்டும் பார்த்துக்கலாம். என்ன நடக்குது ஒன்னும் இருக்குது. ஏசாமை வந்து சென்றதிலிருந்து அவர் 2ஆம் வருகை குறித்து பிரசங்க பண்ணப்பட்டு கொண்டுதான் இருக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்பொழுது இருந்தே ஆண்டவர் வருக வருகன்னு சொல்றாரு. இப்போ அதே தான் சொல்றாங்க. அப்படியே நீங்களும் சொல்லிக் கொண்டே உங்க காலங்களை நீங்கள் நகர்த்தலாம். ஆனால் அப்படி வருகை யாரும் அறிய முடியாது. அப்படி ஒரு வேளையிலே ஆண்டவர் வர இருக்கிறார். அந்த வேலை இப்பொழுது இருக்குமானால் ஜாக்கிரதையாயிருங்க. ஆவிக்குரிய காரியங்களிலே ஜாக்கிரதையாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்த பழகிக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய காரியங்களிலே ஜாக்கிரதையாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்கள். அதேதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார். வாசிப்போமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் அதுல 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அதன்படி செய்யறது இல்லை. அவ்வளவுதான். எல்லாம் வார்த்தையை கேட்கிறோம், கையை தட்டுறோம், போயிடுறோம். அந்த வார்த்தையின்படி செய்யறீங்களா இல்லையா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல். தமிழ்ல வாய் சொல்லாய் சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒரு செய்தி போதும். அந்த செய்தியின்படி நீ நடந்தா போதும். அந்த செய்தி யாரு பிரசங்கிக்கிறாங்கன்றது இல்லை. அந்த செய்தியின்படி நீ நடந்தா போதும். திறந்த வாசலுக்குள் நீ பிரவேசிக்கலாம். உன் அழைப்பு உனக்குள்ளது நிறைவேறும். அழைப்பு நிறைவேறுகிற வாழ்வாய் உன்னுடைய வாழ்வு இருக்கும். மாற்று கருத்தை இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதில் பிரவேசிக்க முடியும். பிரவேசித்தது உண்டா? உனக்கு நீயே கேள்வி கேட்டுக்கொள். இல்லையே, இன்னும் அப்படிப்பட்ட நான் ஊழியத்தை இன்னும் நான் செய்யலையே, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை நான் இணைத்துக் கொள்ளலையே, அப்போ எங்கேயோ இருக்குது. ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியம். நான் செத்தவனா வாழ்ந்து இருக்கிறேன், உயிர் உள்ளவன் என்று சொல்லி உலகத்துக்கு நான் காண்பித்துன்னு இருக்கிறேன். நான் ஒரு ஆவிக்குரியவன் என்பதை வெளியே காட்டின்னு இருக்கிறேன், ஆனா உள்ள செத்து போயிருக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்குதா இல்லையா சந்தேகமா இருக்குது. பயம் நமக்குள்ள. டாக்டர் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சொன்னா அவர் நமக்குள்ள ஒரு பயம். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. ஆவிக்குரிய வாழ்வு விளையாட்டு கிடையாது. ஆவிக்குரிய வாழ்வு கை தட்டிட்டு போற வாழ்வு இல்லை. ஆவிக்குரிய வாழ்வு, நானும் சபைக்கு போனேன், நாங்களும் ஆவிக்குரிய சபை, அவர்கள் ஆவி இல்லாத சபை. எங்க பாஸ்டர் யாரு தெரியுமா? ரத்தம் சிந்தாத பட்டயம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், சபிக்கப்பட்டவன். அதே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். வாசிங்க எரேமியா 48வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 48வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அதுல 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். பட்டயத்தை அடக்கிக் கொண்டால் அவன் சபிக்கப்பட்டவன். பட்டயம் இருக்குதுனால ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்தாத ஒருத்தன் பட்டயம் வச்சுன்னு இருக்கிறானா அவன் சபிக்கப்பட்டவன் அர்த்தம். அப்ப ஆவிக்குரிய வரங்கள் வச்சுக்கின்னு அந்த ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்த நீ சபிக்கப்பட்டவன்.
அபிஷேகத்தை பெற்று ஒரு ஆத்மா அறுவடை செய்ய முடியலனாக்கா சபிக்கப்பட்டவன். ஓ, பயமாகுது. வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஜபாவி ஊற்றி இருக்கிறார், நல்லா ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. ஆனா சபைக்காக ஜெபிச்சது உண்டா? உன் நண்பர்களுக்காக ஜெபிச்சது உண்டா? அழிந்து போகிற ஆத்மாவுக்காக ஜெபிச்சது உண்டா? ரத்தம் சிந்தாத பட்டயம். வேதனையா இருக்கிற வாழ்வு. எப்படிங்க ஆவிக்குரிய வாழ்வு நமக்கு அவ்வளவு அற்புதமா போயிடுச்சா? ஆவிக்குரிய பயணம் என்பது ஏதோ யாரோ ஒருவர் காணுவதற்காகவா? இல்ல. என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். நடுவு விட்டு விடாத. ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை விட்டுடாத. ஆண்டவரிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். வருகையின் கடைசி காலங்கள். ஒவ்வொரு செய்தியும் கேட்கும் பொழுது ஒரு பயம் உண்டாகுகிறது. என்ன நடக்குமோ, ஏதாகுமோ, எந்த நிலையில வாழ்வு இருக்குமோ, மரணம் என்னை சந்தித்து விட்ட பின்பு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலகத்திலே வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தை மட்டும் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உலகத்திலே சம்பாதனை செய்வதற்கான வழிகளை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கவில்லையே. பயமா இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வுகளை பார்க்கும்போது பயமா இருக்குது. எங்க போனாலும் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கிறோம். வண்டியில உட்கார வச்சு பிள்ளைக்கு சொல்றோம், இப்படிதான் பிரேக் அடிக்கணும், இப்படிதான் ஓட்டணும், இப்படிதான் வாழணும். அவரவர் விருப்பத்தையும் அவரவர் அனுபவத்தையும் பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும். ஆனா எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறோம். வருகைக்கு ஆயத்தமாகிற காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது உண்டா? யோசித்து பாருங்க. இல்ல, ஜெபிக்க சொல்ற கற்றுக் கொடுக்கிறோம். அது ஒரு இதுவா இருக்குது. என் பிள்ளை கூட ஜெபிக்குது பார், என் பிள்ளை கூட வசனம் சொல்லுது பாரு. வசனம் சொல்றது தவறு என்று நான் சொல்லல, ஜெபிக்க வைக்கிறது தவறு என்று நான் சொல்லல. கொஞ்சம் ஒழுக்கத்தை கொஞ்சம் கூட கத்துக் கொடுங்களேன். கொஞ்சம் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க. கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க. தானியேல் தன்னை குறித்து அவன் வெளிப்படுத்தும் பொழுது எப்படி வெளிப்படுத்தினான் தெரியுமா? தானியேல் சொல்லுகிற காரியம், தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன், ராஜாவாகி உம்முடைய பார்வையிலும் நான் நீதிகேடு செய்யவில்லை. ஓ, தேவனுடைய பார்வையில இருக்கணும். அது உலகத்திலே சாட்சி வேண்டும். உலகத்திலே சாட்சி வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை நான் நல்லா ஜெபிக்கிறேன், இல்ல, உலகத்திலே நீ சாட்சியா இருக்கணும். உன் பேச்சு, உன் நட, உன் உடை, நீ நடந்து கொள்ளுகிற காரியம் ஒவ்வொன்றிலும் சாட்சி வேணும். ஒவ்வொன்றிலும் சாட்சி வேண்டும். நான் செய்கிறது, நான் நடந்து கொள்வது எத்தனை பேரை பாவத்தில் அது தள்ளுகிறது, எத்தனை பேரை தடுமாற்றத்தில் தள்ளுகிறது. சாட்சி வேணும். சாட்சி வேணும். அந்த சாட்சி தான் தானியேலை சிங்கத்துடைய வாயை கட்ட வைத்தது. அதுதான் கட்டியது, கட்ட வைத்ததே அதுதான். அவன் தேவனுடைய பார்வையில குற்றமற்றவனாக இருக்கிறான், ராஜாவுடைய பார்வையிலே நீதிகேடு செய்யாதவனாக இருந்தான். நாம தேவனுடைய பார்வையில குற்றமற்றவன் சொல்றோம். ஆனா உலகத்திலே யாராவது உன்னை மதிச்சு இருக்கிறாங்களா? ஒரு நல்ல ஒரு சகோதரி, அவங்க நல்ல பிரதர் அப்படின்னு யாருன்னா சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி சொல்றாங்கன்னா நீ எதனா காசை கொடுத்திருப்ப, கடன் கொடுத்திருப்ப. ஒரு சகோதரி அப்படி இருந்தாங்க, வட்டிக்கு கொடுத்து விட்டு 4 பேரை புகழ சொல்லுவாங்க. ஒண்ணு வட்டிக்கு நாம கொடுத்திருப்போம், ஏதாவது உதவி செஞ்சிருப்போம், அதனால சொல்லி இருப்பாங்க. வேதனையா இருக்குது இல்ல? உலகத்துல 4 பேர் நல்லவங்க அப்படின்னு சொல்றவனாக்கா ஆண்டவருடைய பார்வையில குற்றம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களில் தோத்து போய் இருக்கிறோம். செத்த கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திறந்த வாசல் எங்க போறது? திறந்த வாசலுடைய அனுபவம் எங்க இருக்கிறது? திறந்த வாசலுடைய அனுபவத்தில் போக முடியல. நம்முடைய பட்டயம் தான் ரத்தம் சிந்தாது இருக்குது. ஆவிக்குரிய போய் அங்க அந்த கூட்டத்துக்கு போய் இவர் தொட்டு, அங்கதான் எனக்கு அபிஷேகம், அவர்தான் தொட்டார், அவர் தொட்டதால் அந்த ஆட்சி. என்ன என்ன கணக்கு போடுறீங்கன்னு தெரியல. என்ன கணக்கு அது தெரியல. எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. யாருக்கு யார்? இயேசு சாமிக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தது? ஞானஸ்தானம் கொடுத்தது பின்னாடி இயேசு சாமி போனாரா? அது இல்ல. அழைப்பு வேறு, அழைப்பு நிறைவேறுகிற காரியம் என்பது வேறு.
எல்லாத்தையும் நம்ம ஒன்னா மிங்கல் ஆக்கிடுறோம், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஒருவர் உண்டு. அவர் ரட்சிப்பின் பாதையிலும் நடத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை விதைத்து ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தேன். சில நாள் அவரை காண முடியவில்லை. சில நாட்கள் கழித்து அவரை காண நேரிட்டது. என்ன பிரதர் ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், நான் இப்படி போயிருந்தேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, நடுவில் ஒரு காரியம் நடந்துடுச்சு, நாங்கள் சொல்ல மறந்துட்டோம். என்ன? ஒரு பாஸ்டர் என்னை வற்புறுத்தி கூட்டின்னு போய் எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டார். எதுக்கு கொடுக்குறோன்னு தெரியல. கொடுத்து சபையில் அங்கத்தினர் ஆயிட்டுனா ஏதாவது கிடைக்கும், தசம்பாக எனக்கு தானே கொடுத்தாகணுன்றதுக்காக கொடுத்தாரா தெரியல. எனக்கு பயமா இருக்குது. உங்க தசமபாகம்லாம் நீங்க செல்லுகிற சபைக்கே போங்க, கொடுங்க. ஆனா சத்தியத்தை கேட்கும்படி மாத்திரம் இங்க வாங்க. ஆண்டவரை நீங்கள் அறிந்து அவருடைய பாதையில் நடந்தால் போதும். பட்டயம் ஒவ்வொன்றும் ரத்தம் சிந்தணும். அந்த திறப்பின் வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிக்கணும். அதுதான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கம், அதுதான் இந்த ஊழியத்தினுடைய எண்ணம். இதை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவது அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அறிந்து கொள்ளுங்க, அறிந்தவர்களாய் உங்களுடைய பயணத்தை நகர்த்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு மகிமை பொருந்திய பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசுவா 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், ஆகையால் யோசுவா இஸ்ரவேலுடைய புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எதை மட்டும் அசதியாயிருப்ப. தேவன் கொடுத்த அந்த பாதையில நடக்கிற விஷயத்துல எவ்வளவு நாள் நீ அசதியா இருப்ப? உனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த திறந்த வாசல் வழியாய் நீ பயணிக்கிற காரியத்தில எவ்வளவு தூரம் அசதியாயிருப்ப? உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகங்களை வரங்களையும் பயன்படுத்துகிற காரியங்களில எவ்வளவு தூரம் அசதியாயிருப்ப? நீ சத்தியத்தை அறிந்து இவ்வளவு நாள் வளர்ந்த காரியத்திலே எவ்வளவு நாள் ஆத்தும அறுவடை செய்யாம அசதியாயிருப்ப? எவ்வளவு அற்புதம் செய்கிறாரு, நிறைய அடையாளங்களை காமிக்கிறாரு, ஆனாலும் அசதியா இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வருகையின் காலம், வாய்ப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு இருக்குது. ஒவ்வொன்றை குறித்தும் என் ஆண்டவரிடத்தில் நான் முறையிட வேண்டும். சென்ற வாரத்திலே அந்த தீபா என்கிற சகோதரி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஒரு நாள் எனக்கு செய்தி வருகிறது வாட்ஸ்அப்ல, இந்த சகோதரி மரித்து விட்டார்கள் என்று சொல்லி. பயம் எனக்குள்ள வந்தது. இந்த சகோதரி சந்தித்த நாட்களை திரும்பி பார்த்தேன். அந்த சகோதரியோடு பேசிய காரியங்களை நான் திரும்பி பார்த்தேன். மாம்சிகமாக என்றாவது நான் நடந்தது உண்டா? சுயத்தை வெளிப்படுத்தியது உண்டா? சத்தியங்களை அறிவிக்க தவறியது உண்டா? ஆராய்ந்து பார்த்து பயந்து கலங்கினேன். இப்பொழுது சகோதரி இடத்துல போய் நான் முறையிட முடியாது. சகோதரி, நான் இப்படி நடந்து கொண்டேன், சாரி, என்னை மன்னித்து விடு என்று சொல்ல முடியாது. அந்த சகோதரி நியாய தீர்ப்பு சமயத்திலே அது கணக்கு கொடுப்பதற்காக கடந்து சென்று விட்டது. நியாய தீர்ப்பு நாளிலே அது நேர கணக்கு கொடுக்க வந்துடும். இப்பொழுது இளைப்பாறுகிற இடங்களிலே அது போய் அமர்ந்திருக்கும். கணக்கு கொடுக்கிற நேரத்தில் என்னை குறித்து என்ன கரத்தை நீட்ட போது பயமா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே அநேகரை நீங்கள் பகைத்திருக்கலாம், அநேகரை நீங்கள் வெறுத்திருக்கலாம், அநேகருக்கு நீங்கள் விரோதமாய் நடந்திருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை மரணத்தை சந்தித்தால் உன்னுடைய நிலை, ஆண்டவரிடத்தில் எப்படி போய் நிற்க போகிறாய்? பயமா இருக்குது. வாய்ப்புகள் எல்லாம் கூடுமான வரை எல்லாரிடம் வேதம் அதுதான் சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன்னுடைய கோபம் தணிந்து போயிடணும். அவ்வளவுதான். சூரியன் மறையறதுக்கு அந்த சாயங்காலத்துக்குள்ள உன் கோபத்துக்கு ஒரு முடிவு நீ கொடுத்துடணும். ஓடி போய் பிரதர் சாரி, சிஸ்டர் சாரி, சாரி சொல்லிட்டு போயினே இருங்க. போங்க, சொல்லிட்டு போங்க. வாகனம் ஒரு நாள் ஓட்டி கொண்டு போகும் பொழுது ஒரு தம்பி எனக்கு முன்பாக வந்து அப்படி ஒரு கட்டடிச்சு விட்டு போனான். நான் நேரா போய் அந்த தம்பியை பார்த்துட்டு,
சாரிப்பான்னு. தவறு செய்தது அவன். சாரி சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அண்ணா சாரிண்ணா, நான் தானா அப்படி வந்துட்டேன், சாரிண்ணா. அவன் தன்னுடைய அப்படி நான் போய் அவனிடம் என்னை தாழ்த்தும் பொழுது, அவன் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது, அவன் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளுகிறான். அவன் தவறை ஒப்புக்கொண்டபடினால் மீண்டுமாய் தவறு செய்ய மாட்டான். ஒரு பயம் வரும். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? என்ன, எனக்கு முன்னாடி வண்டி அப்படி ஓட்டுற, சட்டையை பிடிச்சிருப்போம் இல்ல? எத்தனை பேர் அப்படி நாம் விரோதமாய் நாம் நடத்தி இருக்கிறோம்? எத்தனை பேருடைய அன்பை நாம் இழந்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நாம் தீங்கு செய்திருக்கிறோம்? அந்த ஆத்துமாக்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உடைய கோபத்தை எல்லாம் மாத்திருங்க, உடைய குணத்தை எல்லாம் மாத்திருங்க. நீங்கள் அப்படியாய் உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பலிபீடங்கள் எல்லாம் தகர்த்தெறிஞ்சிருங்க. உடைய குணங்களை எல்லாம் மாற்றிடுங்க. ஆண்டவர் இரவு வந்து விடுவார். ஆனால் எத்தனை கரம் எனக்கு விரோதமாய் நீட்டும் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவரே, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய எண்ணங்களிலே அப்படிப்பட்ட மனிதர்கள் தோன்றுவார்களோ அவர்கள் ஓடி போய் ஒப்புரவாகுங்க. கர்த்தருடைய வருகையின் காலம், வருகையின் காலம். எதுவரை நீங்கள் அசதியாக இருப்பீர்கள்? எதுவரை உங்களுடைய வாழ்வு அசதியாக இருக்கும்? எதுவரைக்கும் அழைப்பை உணராம ஓடிக்கொண்டே இருப்போம்? எதுவரைக்குங்க? இன்னும் எவ்வளவு நாள் உங்களுடைய அழைப்பை மூட்டை கட்டி வைப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு? எவ்வளவு நாளைக்கு ஜெபத்தை விட்டுடுவ? எவ்வளவு நாளைக்கு ஊழியத்தை நிறுத்துவ? எவ்வளவு நாளைக்கு அசதியாக இருப்ப? யோசித்து பார். திறந்த வாசலை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதை மறந்துடாது. அதுதான் என்னாகும் 32வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே காத் புத்திரரை ரூபன் புத்திரரை நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகையிலே நீங்கள் இங்கே இருப்பியா? சகோதரர்களா போறா யுத்தத்துக்கு, நீ என்ன பண்ற? உன்னை போல அழைப்பு பெற்றவெல்லாம் ஓடி இருக்கிறான், நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? நீ என்ன பண்றீங்க? அழைப்பு பெற்றவெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அழைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து இருக்கிறோம். நாம பயமா இருக்குது. காலங்கள் பொல்லாததா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீ எங்கிருந்து செய்தியை கேட்கிறன்றது அல்ல, ஒரு நல்ல செய்தி ஒன்று போதும் உன்னை உருவாக்குவதற்கு. முன்பாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு பயம் இருக்கும் இல்லையா? எல்லாருடைய பார்வை எம்எல் இருக்குது அப்படின்னு பயம் இருக்கும். பின்னாடி இருந்தா அசதியா இருப்போம். முன்னாடி ஓடி வந்து வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் அதுதான். முன்னால வரும்பொழுது எல்லாருடைய பார்வை மேல இருக்குது, நான் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். பின்னாடி இருந்தாக்கா யாரும் தான் பார்க்கலையே, பக்கத்துலயும் பேசினே இருக்கலாம், வாட்ஸ்அப்பை நோண்டினே இருக்கலாம், ஏதாவது வார்த்தை மட்டும் கேட்டு கையை தட்டலாம், எல்லாரும் தட்டும்போது நானும் தட்டலாம். தாமதமாகும், வேற ஒன்றும் இல்லை. உனக்கு ரட்சிப்பு இருக்குது, உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, இது தாமதமா இருக்கும். மறந்துடாத. ஆவிக்குரிய காரியங்களை உணர்ந்து உன்னுடைய வாழ்வை நகர்த்து. இன்னும் நாம் அப்படியே தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆனது, அபிஷேகம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆனது, ஆவிக்குரிய சபையில் என்னை இணைத்துக் கொண்டு இத்தனை ஆண்டுகள் ஆனது, எல்லாம் சரி. ஆனா இன்னும் இங்கே இருக்கிறோமே. நமக்கு பின்னாடி அபிஷேகம் பெற்றவெல்லாம் ஓடின்னு இருக்கிறான், பின்னாடி வந்தவன் எல்லாம் முன்னாடி ஓடி இருக்கிறான். இன்னும் நான் வளரணும், என்னை நான் வளர்த்துக் கொள்ளணும், ஆவிக்குரிய காரியங்களை இணைத்துக் கொள்ளணும். அந்த ஆர்வம் இல்லாம போகுது. அந்த ஆர்வம் இல்லாமல் நம்முடைய வாழ்வு தடுமாற்றத்திலே தள்ளி விடுகிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், கொலோசியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 3வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேசுகிற பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு இருக்கிற நான் பேச வேண்டிய பிரகாரமாய் பேசணும். அது பேசாம அடக்க கூடாது. என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், என்ன செய்யணுமோ அதை செய்யணும். கட்டப்பட்டு இருக்கிற நான், அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நான், அதை எப்படி பயன்படுத்தணும்? போய் பாஸ்டர் கிட்ட கேட்கணும், பாஸ்டர் இப்படி ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது, இப்படி ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, நான் என்ன செய்யணும்? நான் எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு போட்டோம், இன்னைக்கு நான் லீவா இருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும்? எங்கேயாவது என்னை அழைச்சு கொண்டு போங்கல.
எங்கேயாவது அழிச்சு கொண்டு போனா எங்கேயாவது ஒரு சுவிசேஷம் நான் சொல்லிட்டு என் பாவத்தை நான் கொஞ்சமாவது கடிக்குன்னு. பெற்றதை எப்படியாவது நான் பயன்படுத்தணும், பெற்றதை எப்படியாவது கர்த்தருக்கு அந்த வாஞ்சி, அந்த தாகம் நம்ம ஒவ்வொருக்குள்ளும் காணப்படணுங்க. அந்த வாஞ்சியோட அந்த தாகத்தோடு தான் நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. அதுதான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார். கலாத்தியர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 14வது வசனத்தை வாசிங்க. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது, சரியாய் நடவாததை கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுரு நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீ யூத முறைமைப்படி நடவாமல் புறஜாதியாருடைய முறைப்படி நடந்து கொண்டிருக்கிற புறஜாதியாரை யூத முறைப்படி நடக்கும்படி நீ எப்படி கட்டாயப்படுத்தலாம்? பேதுருவுக்குள்ள அங்க ஒரு இடம் காணப்படுகிறது. ஒரு தைரியமாய் அவன் என்ன செய்கிறான்? பவுல் கடிந்து கொள்ளுகிறான். பவுல் என்ன செய்கிறான்? கடிந்து கொள்ளுகிறான். நீ யாருன்னா இரு. பேதுரு ஏசாமி கூடவே இருந்தவன் இல்லையா? ஆனா பவுல் என்ன செய்கிறான்? கடிந்து கொள்ளுகிறான். தப்பு யாரா இருந்தாலும் சரி, கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். காரணம், அவன் சத்தியத்திலே தன்னுடைய வாழ்வை நிலைநிறுத்தி கொண்டிருந்தான். பாடுகளை எல்லாம் நல்ல போராட்டம் என்று சொல்லி அவன் கருதி கொண்டிருந்தான். பாடுகளை பார்த்து விட்டு அவன் விலகவில்லை. துக்கங்கள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு தன்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருந்தவன் அவன். அப்படி இருந்தபடியினால் தான் அவன் என்ன செய்கிறான்? பேதுருவை கடிந்து கொள்ள துணிந்தான். நம்மளால முடியுமா? ஏன் நம்மளால முடியல? ஏன் முடியலனாக்கா, நாம உயிரோடு இருக்கிறோம், ஆனா செத்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த திறந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்க முடியாததற்கு காரணம். திறந்த வாசல் வழியாய் நம்முடைய வாழ்வு நகர்த்தப்பட முடியாததற்கு காரணம் அதுதான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை அவர்கள் உண்டாக்கி கொண்டுவார்கள். வேத புரட்டர்கள் உண்டு, தந்திரமாய் செயல்படுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் முன்பாக நீ ஜாக்கிரதையாய் காணப்பட்டால் தான் திறந்த வாசலுக்குள் நீ பிரவேசிக்க முடியும். கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு, வேத புரட்டர்கள் உண்டு என்பதை அறிந்து ஏதோ சத்தியம் சொல்றாங்க அப்படின்னு ஓடுறது இல்லை. அப்படி இருக்கிறவர்கள் மத்தியிலே உன்னை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளும் பொழுது, உன் அழைப்பை உணர்ந்து உன் வாழ்வை நீ நகர்த்தும் பொழுது நீ திறந்த வாசலுக்குள்ள நுழைய முடியும். இல்லைனாக்கா நீ உயிர் உள்ளவன் சொல்லி கொண்டுதான் இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஜென்ம சுபாவம் மாறாது, உன் குணம் மாறாது, உன் பேச்சு மாறாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஒன்னும் நீ மாற்றத்தை காண முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. எனக்கு முன்பாக ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், உண்மைதான். நான் கொஞ்சம் பெலன் இருக்கிறேன், உண்மைதான். கொஞ்சம் பெலன் இருந்தாலும் எனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு, அது உண்மைதான். எனக்குன்னு ஆண்டவர் ரொம்ப பெரிய பரிசுத்தவான் கிடையாது, ஏதோ கொஞ்சம் தான் அபிஷேகம் கொடுத்தாரு, கொஞ்சம் தான் ஏதோ சத்தியத்தில் இருந்து அபிஷேகத்தை கொடுத்தார், வரங்களை எல்லாத்தையும் கொடுத்தாரு, திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்தார். அதுல நான் போக முடியலையே, இன்னும் அந்த அழைப்பு நிறைவேறும்படி என்னால் பயணிக்க முடியலையே, அந்த அழைப்பு நிறைவேறும்படி அந்த பாதையிலே நான் போக முடியலையே, ஏன் அப்படின்னு என்னைக்காவது கேள்விக்குரிய வச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு வையுங்க. வேதம் என்ன சொல்லுது? திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற. ஆனா அந்த வாசல் வழியா நான் பிரவேசிக்காதது காரணம் என்ன? நான் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாகி இருப்பதுதான் காரணம். ஆவிக்குரியவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், ஆனா வாழ்க்கையில நான் செத்து போயிருக்கிறேன். ஜெபத்தை விட்டுட்டோம். ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. இல்ல, டைம் கிடைச்சா ஜெபம். வேதம் வாசிக்கிறோமா? இல்ல, ஆலயத்துக்கு எடுத்துன்னு போறதோடு சரி. ஊழியம் செய்யணுமா? இல்ல, எல்லாத்திலும் செத்து போயிருக்கிறோம். எப்படி அழைப்பு நிறைவேறும்? எப்படி அழைப்பு நிறைவேறும்? அழைப்பு நிறைவேறாது.
அழைப்பு நிறைவேறுகிற ஒரு வாழ்வாய் நம்முடைய வாழ்வு காணப்படாது. அழைப்பு நிறைவேறாததற்கு காரணம் அதுதான். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறார், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிச்சிருவார். அவ்வளவுதான். பாடுபட்டாதானே அந்த வழியில போக முடியும். நாம மறுதலிச்சா அவரும் மறுதலிச்சிருவார். நீ நிறுத்தினா அதுவும் நின்றுடும். நீ நிறுத்தி பாரு, நிறுத்திதான் இருக்கிறோம். அதனால எல்லாம் நின்று போச்சு. ஆதியில் நடந்த அற்புதங்கள் இப்போ இருக்குதா? நின்று போயிட்டு இருக்குது. அன்னைக்கு ஜெபிக்கும் போது என்ன நடந்துச்சு? நின்று போய் இருக்குது இல்லையா? தரிசன பார்த்து இருக்குதா? நின்று போய் இருக்குது. எல்லாம் நின்றுடுச்சு. நாம நிறுத்திட்டா அது நின்று போச்சு. நீ எந்த அளவினால் அளக்குறாய் அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். அவ்வளவுதான். நீ ஜெபிக்கிறத குறைச்சிட்ட, அளவை குறைச்சிட்ட, அவ்வளவுதான். அதனால அதுவும் குறைஞ்சு போச்சு இல்லையா? ஜெபிச்ச காலங்களை யோசித்து பாருங்க. பாடுகள் இருந்தது, துக்கங்கள் இருந்தது, வேதனைகள் இருந்தது, தடைகள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. ஆனால் இந்த சமயத்தில் நல்லா ஜெபிச்சோம். வாழ்க்கை இல்லைன்னா சொன்னாங்க, நல்லா ஜெபிச்சோம். நல்ல ஆண்டவருக்காக நாம் வாழணும். அப்படியே வைராக்கியம் நமக்குள்ள இருந்தது. பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தோம். கடவுள் உடனே நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். வழியை திறந்து கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், நன்மைகளை கொடுத்தார், கிருபையா எல்லாமே கொடுத்தார். எல்லாம் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணிருக்கணும்? இன்னும் அதிகமா ஜெபிச்சிருக்கணும், இன்னும் அதிகமா வேதம் வாசிச்சிருக்கணும், இன்னும் அதிகமா ஊழியம் செஞ்சிருக்கணும். எல்லாம் நிறுத்திட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? கள்ளத்தனமான உறவு. வேதத்துல வாசித்த மாதிரி கள்ளத்தனமா இருக்கிற உறவு. இதயத்தை முழுசா கொடுக்கல, ஏமாத்திட்டோம், துரோகம் பண்ணிட்டோம் ஆண்டவருக்கு. அதனால எல்லாம் நின்று போச்சு. திறந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. ஆசீர்வாதங்கள் மீண்டும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நீங்களே நன்றாக ஆராய்ந்து பாருங்க. ஆவிக்குரிய காரியங்களில் பாடுகளுக்குள் எவ்வளவுக்கு நுழைகிறீங்களோ, கர்த்தருக்கென எவ்வளவுக்குள்ள பாடுகளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம். 10ஆம் வகுப்பு நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், உங்களை மாதிரி மதிப்பெண் யாரும் வாங்கல, எல்லாத்துலையும் 100க்கு 100 நீங்க மட்டும்தான், வேற யாருமே இல்லை அப்படின்னாக்கா உடனே கலெக்டர் வேலை கிடைச்சிருமா, டாக்டர் வேலை கிடைச்சிருமா? இல்லை. அதுக்கு மேல படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் எக்ஸாம், இன்னும் மந்த்லி டெஸ்ட், இன்னும் பாடுகள் கூட்டிக் கொண்டே இருக்கும். ஆவிக்குரிய காரியங்களை கூட அப்படிதான். ஏதோ ஒரு பாடுகளை அனுபவிச்சிருப்போம், எங்கேயாவது நடந்திருக்கும். அதுல நாம ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி ஆண்டவர் சில அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருப்பார். அதே நாம இன்னும் சொல்லின்னு இருப்போம். என்ன சொல்லுப்போம்? நான் 5ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தெரியுமா, நான் தான் ஸ்கூல் லீடர் தெரியுமா. இப்ப என்ன செய்யற அதை சொல்லு. இப்ப என்ன செய்யற? வாட்ச்மேன். அந்த வேலை தான் கிடைக்கும். அவ்வளவுதான். கை தட்டிட்டு போவோம், அவ்வளவுதான். உன் அழைப்புக்கு, உன் தரிசனத்துக்கு நீ கர்த்தருக்கு எறும்பி பிரகாசிச்சு இருக்கணும். இருக்கிற அந்த பிரகாசமான வாழ்வு நாம நிறுத்திட்டோம். படிக்கிறத 10th நிறுத்திட்டேன், ஜெபிக்கிறத அங்க நிறுத்திட்டேன், வேதம் வாசிக்கிறத நிறுத்திட்டேன், செய்யற ஊழியத்தை நிறுத்திட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எனக்கு அருமையானது எவ்வளவு பிள்ளைகளை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நீங்க மறுதலிச்சீங்கன்னா அவரும் மறுதலிச்சிருவார். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. எந்த நிலையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை நான் நகர்த்தி கொண்டிருக்கிறேன்? எனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவுகளிலே எப்படி என்னுடைய பயணம் செய்து கொண்டிருக்கிறது? அதேதான் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனையும் உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கு நாம அப்படிதான். கொலைபாதகனை விடுதலை பண்ணணும். பரிசுத்தம் வாங்கினா எல்லாத்தையும் கொலை செஞ்சிடும். பரிசுத்தத்துக்குரிய கேட்கறது இல்லை இல்லையா? பாவத்துக்குரிய அழிவுக்குரியதான் நாம கேட்டுன்னு இருக்கிறோம். பரிசுத்தத்துக்குரியதை தேடினீங்களா? ஆவிக்குரியவனுக்கு என்ன வேண்டும் அதை தேடுனீங்களா? நான் ஆவிக்குரிய காரியங்களை பலன் உள்ளவனா இருந்தேன், நல்லா ஜெபிக்கிறவனா இருந்தேன், அப்பொழுது இந்த வழிகள் எல்லாம் திறங்கப்பட்டது,
இந்த தடைகள் விலகியது, இந்த ஆசீர்வாதம் பொழிந்தது. அப்போ நானும் இன்னும் ஆவிக்குரிய காரியம் வளர்ந்து கொள்ளணும். அதுதானே உண்மையான ஒரு லாஜிக், அதுதான் உண்மையான ஒரு வழி, அர்த்தம் அதுதான். நான் அதுல வளர்ந்தேன், அதுக்கேற்ற மாதிரி. அப்ப இன்னும் நான் இதுல வளர்ந்தாதான் அது கிடைக்கும். அப்ப இதை குறைச்சிட்டா அது எப்படி கிடைக்கும்? நாம அப்படிதான் குறைச்சிடுறோம். தெய்வத்தை குறைச்சிட்டோம், வேதம் வாசிக்கிறத குறைச்சிட்டோம், எல்லாத்தையும் குறைச்சிட்டோம். அது குறைஞ்சிடுச்சு. அற்புத அடையாளங்கள் நின்று போச்சு, அதிசயங்கள் நின்று போச்சு, எல்லாம் நின்று போச்சு. வேதனையான காரியம் இல்ல? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்களேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜபத்தை விட்டுடாதீங்க, வேதம் வாசிக்கிறத விட்டுடாதீங்க. உங்க அழைப்பு நிறைவேற்று முன்னாடி ஆண்டவர் திறந்த வாசல வச்சிருக்கிறார். நீ கொஞ்சம் தான் உனக்கு பலன், உனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த வாய்ப்பை விட்டுடாத, அந்த வாய்ப்பை விட்டுடாத. செத்தவனா வாழாத, உயிருள்ளவனா பயன்பெறு. உயிருள்ளவனா உன்னுடைய வாழ்வை நகர்த்து. கர்த்தருடைய பிள்ளையாய் வாழு, தேவனுடைய பிள்ளையாய் உன்னுடைய வாழ்வை நகர்த்து. கர்த்தருனை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் உன் வாழ்வை நகர்த்தி கொண்டு போ. கர்த்தரனை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து உன்னுடைய பயணத்தை நகர்த்து. கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்கிற சிந்தனையோடு உன்னுடைய வாழ்வை நகர்த்து. சும்மா ஓடாத, சும்மா கணக்குக்காக ஓடாத. அது செத்து போன வாழ்வு, அது செத்து போன வாழ்வாய் இருக்கிறது. அது உன் கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் நிலை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் சிந்தனை என்னன்னு தெரியும். ஆண்டவர் தெரியாத ஒண்ணு அழைக்கல. ஆண்டவர் அறிந்து கொண்டுதான் உன்னை அழைத்தாரு. அறிந்து கொண்டுதான் தேவன் உனக்கு அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புல நீ சரியா நின்றுக்கோ. அந்த அழைப்புக்குரிய செயல்பாடுகள் உனக்குள் இருக்கட்டும். நீ இவ்வளவுதான் உன்னால ஓட முடியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த ஓட்டத்தை நீ நிறுத்திடுற, அந்த ஜெபத்தை நீ விட்டுற, அந்த வேத வாசிப்பையை விட்டுற. அப்போ செத்து போனவனா தான் இருக்கிற. அப்ப எப்படி உன்னிடத்துல இருந்து அந்த திறந்த வாசல் வழியை நீ பிரவேசிக்க முடியும்? பிரவேசிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை நீ எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அந்த நன்மையை நீ எப்படி பெற முடியும்? பெற முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் பெரும்படி ஓடுங்க. அழகான ஒரு வாசல் திறந்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்துடைய கதவுகள் திறந்திருக்கிறது. கர்த்தரோடு நடக்கிற ஒரு வாழ்வு உங்களுக்கு முன்பாக இருக்குது. ஆண்டவர் உங்களோடு நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பாதையில ஓடும்படியாய் நீங்கள் என்ன செய்யணும்? செத்து போன வாழ்விலிருந்து உயிர் பெற்ற ஒரு வாழ்வாய் மாறுங்க. வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழுகிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியான வாழ்வாய் உங்களுடைய வாழ்வு இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நீங்கள் வாழும் பொழுதுதான் அதற்குரிய பலனை நீங்கள் பெறுவீர்கள். அதற்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் காண முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அந்த ஆசீர்வாதங்களை, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நீங்கள் பெற முடியாது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அறிந்து கொண்டு ஓடுங்க. அதுதான் தானியேல் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறார், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களால் நட்சத்திரங்களை போல அந்த பிரகாசம் உள்ள ஒரு வாழ்வு. அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறோம் பாருங்க. இருக்குது கொஞ்சம் பலன் தான், அதை எடுத்து பயன்படுத்துறோம் பாரு. அதான் ஒரு பிரகாசம் உள்ள ஒரு வாழ்வை கொடுக்குது. அந்த வாழ்வு, அந்த அழைப்பு நிறைவேற்றலனால அந்த பிரகாசத்தை நீங்க இழந்துடுறீங்க. அந்த அழைப்பை நீங்க விட்டுட்டாலே போதும், அந்த திறந்த வாசல் வழியா நீங்க போக முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிறார் நமக்குன்னு ஒரு வாசல், அதுல எல்லாரும் பயணிக்க முடியாதுதான். ஆனா ஆண்டவர் எனக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கார். நான் போகிறேன்னு, எனக்கு கிடைக்கிற நேரம் கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்கிறேன்னு, அந்த கொஞ்ச நேரம் நான் வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறேன்னு. அப்படி ஆராய்ந்து பார்த்து உங்களை இணைத்துக் கொள்ள பாருங்க. ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வளரணும். புதிதான காலங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதியதில்லை. நான் நிறைய சாட்சி நிறைய சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் வேதம் வாசியுங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, அது ஒரு நல்ல ஒரு நிலையில உங்களை அழைத்து கொண்டு போகும். இதை கொஞ்சம் அறிந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. நிச்சயமாக அந்த திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ கொஞ்சம் பலந்தா இருக்கிற, அதுவும் அவருக்கு தெரியும். ஆனா குறை எங்க இருக்கிறது? நம்மகிட்ட தான் இருக்குது. உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்து நான் செத்து போயிருக்கிறேன். எல்லாரும் முன்னாடி உயிர் உள்ளவன் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நான் அதை தொடர்றது இல்லை, நான் குடிக்க மாட்டேன், நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா குணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரட்சிப்புக்குரிய காரியம் இருக்குதா? அழைப்புக்குரிய காரியம் இருக்குதா?
அந்த திறந்த வாசல்ல பயணிக்கும்படியான செயல்பாடுகள் இருக்குதா? இல்ல. இல்ல ஆவிக்குரிய காரியங்களை செத்து போன ஒரு வாழ்வுதான். அது செத்து போன வாழ்வு. பெயரளவு இருக்கணும். சில மனிதர்கள் இந்த மூளை சாவுன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய டிவிலையும் தொலைக்காட்சியில வாட்ஸ்அப்ல வரும். மூளைச்சாவு, அவ்வளவுதான். அவங்க உயிரோடு இருக்குது, ஏதோ ஹார்ட் பம்ப் ஆயின் இருக்கும், அவ்வளவுதான். சிலர் என்ன பண்றாங்க, விஷ ஊசி போட்டு அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒரு பழைக்க முடியாத மூளை சாவு நடந்துடுச்சு அப்படின்னு அவங்கள சாகடிச்சிருவாங்க இல்லையா? ஒரு சிலர் அப்படி நடக்குது, எல்லாரையும் கிடையாது, ஒரு சிலருக்கு அப்படி நடக்குது. அப்படிதான் நாம இருக்கிறோம். ஆவிக்குரிய அபிஷேகம் இருக்குது, வரக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா செத்து போயிருக்கிறோம். எந்த பலனும் இல்லை. அபிஷேகத்தை வச்ச பலன் கிடையாது, வரங்களை வச்ச பலன் கிடையாது, ஜபாவி ஊற்றிருக்க அதனால ஏதாவது பலன், அதுல எதுவும் பலன் கிடையாது, எதிலே பலன் கிடையாது. இந்த ஊழியம் தூங்கின காலங்களிலே ஜபம் மட்டும் தான், வேற எதுவும் செய்தி கொடுக்கலாம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஜபிச்சுன்னு இருந்தோம், அந்த ஜபத்துல பலன் இருக்குதான்னு பார்த்தோம், வேற ஒன்றும் செய்யல. ஜபிச்சுட்டு என்கிட்ட அந்த நோட்டெல்லாம் இருக்குது, நான் காமிக்கிறேன், நீங்க வந்தீங்கன்னாக்கா அந்த நோட்டில், அந்த துவக்கமா இருக்க நோட்டில் கூட நான் சிரமத்தில் திறந்து பார்ப்பேன். அந்த துவக்கத்துல எல்லாருக்கும் ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போது அவங்க பேர் எழுதிட்டு அவங்களுக்கு என்ன ஜெப குறிப்பு, அவருடைய போன் நம்பர் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு கொண்டு வருவோம். நடந்துச்சான்னு பார்ப்போம். ஒரு மாதம் கழிச்சு அவங்க மீண்டும் சந்திப்போம், அது நடந்துச்சான். நடந்த உடனே ஒரு டிக்கு போட்டுக்கும் உடனே, ஓ நடந்துடுச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபிக்கிறதுல அது பலனுக்கு தான் நாங்க பார்த்தோம். அப்படிதான் இந்த ஊழியம் வளர்ந்தது. இந்த ஊழியம் வளர்ந்ததுடைய காரியம் அப்படிதான். ஜெபிக்க ஆரம்பிச்சோம், அது உயிருள்ள ஜெபமா இருந்தது, செத்து போகல. ஊற்றப்பட்ட அந்த ஜெபாவி செத்து போகல, அது செத்து போகல. இன்னைக்கு உயிர் உள்ளவன் சொல்றோம், ஆனா செத்து போயிருக்கிறோம். நீ செத்து போன வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கிறது. கனிகள் இல்ல, கனிகள் இல்ல, வாழ்வு செத்து போயிருக்குது. வேதனையான ஒரு ஆவிக்குரிய காரியம். அதுதான் மத்தேயு 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 27வது வசனத்தை வாசிக்கும் சொல்றார், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவனவனுக்குரிய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார். அதற்குரிய பலன் அவருக்கு கொடுப்பார். நீ எவ்வளவு உயிர் பெற்றவனா வாழ்ந்திருக்கிற, அதற்குரிய பலன். உன் பயணம் எப்படி இருக்குது, அதற்குரிய பலன். எப்படி ஓடுறோம், அதற்குரிய பலன். எப்படி ஆவிக்குரிய காலம் உன்னை இணைத்திருக்கிற, அதற்குரிய பலன். பலன் எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. நீ எவ்வளவு ஜெபிக்கிறதுக்கு பலன் இருக்குது, எவ்வளவு வேத வாசிக்கிற அவ்வளவு பலன் இருக்குது. நீ அதை நிறுத்தும் பொழுது இது நிறுத்தப்படுது. நீ ஜெபிச்ச நாட்களை திரும்பி பாருங்க, வேத வாசித்த நாட்களை திரும்பி பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாட்களை திரும்பி பாருங்க. அந்த அனுபவிப்பு இருக்குதா? இல்ல. ஏன் இல்ல? விட்டுட்டோம், செத்து போனவர்களாய் மாறிட்டோம் நாம. இன்னும் அவர் என்ன செய்ய, யோசபாத் காலங்களிலே பலிபீடங்களை அவன் தகர்த்தெறியாமலே இருந்தான், இன்னும் தூப காட்டி கொண்டே இருந்தான். இன்னும் அந்த குணங்களை மாத்தாதே இருக்கிறோம். கொஞ்சம் மாற்றி பாருங்க, உங்க குணத்தை மாத்தி பாருங்க, உங்க சிந்தனையை மாத்தி பாருங்க, உங்க சுபாவங்களை மாத்தி பாருங்க. நிச்சயமா அதற்குரிய பலன் இருக்கிறது, நிச்சயமா அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. ஆசீர்வாதம் இல்லை என்பதே கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றிருக்கிறோம், நாம பெற்றிருக்கிறோம். நான் பெற்றிருக்கிறேன். சபிக்கப்பட்ட வாழ்வு என்னை ஆசீர்வாதத்தில் வைத்திருக்கிறார். என்னைக்கும் மரணம் சந்தித்து இருக்கணும், இன்னைக்கு நான் ஜீவனோடு உங்க முன்பாக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய கிரியை செய்தவன் இன்றும் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றும் அவர் கிரியை செய்வார், இன்றும் உன் வாழ மாற்றுவார். இன்னைக்கும் சாபத்தை அவரால் முடிக்க முடியும், இன்னைக்கும் பாவத்தை கழுவ முடியும். இன்னைக்கு நீ மனம் பொருந்தி செவி சாய்த்தால் போதும், அந்த நன்மையை பெற்றுக்கொள்வ. இன்னைக்கு அது நடக்கும்.